91 சங்கீதம் 4வது வசனம் வாசியுங்கள். 91வது சங்கீதம் 4வது வசனம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். போதும். அவர் என்பது கர்த்தரை குறிக்கின்றது. ஆண்டவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். இந்த வசனத்தை ஒத்த இன்னொரு வசனம் புதிய ஏற்பாட்டிலே இருக்கிறது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. எருசலேம் நகரத்தை பார்த்து ஆண்டவர் துக்கத்தோடு சொன்ன வார்த்தை அது. மத்தேயு நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி வாசியுங்கள். மத்தேயு நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தின் பிந்திய பகுதி. வெரி குட். எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. என் இறகுகளின் கீழே உங்களை சேர்த்துக் கொள்வதற்கு நான் மனதாக இருந்தேன். ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை எப்படி தன்னுடைய இறகுகளின் கீழே அணைத்துக் கொள்ளுமோ அதுபோல அணைத்துக் கொள்வதற்கு நான் பலவேளை மனதுள்ளவனாக இருந்தேன். ஆனா உங்களுக்கு தான் மனசு இல்லாம போச்சு. குஞ்சுகளோடு வலம் வருகின்ற கோழியை பார்த்துருக்கீங்களா? எங்கள் ஊரில் எல்லாம் முன்னால் அடிக்கடி பார்க்கலாம். உங்கள் ஊரில் இப்போ பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியலை. கோழி முட்டைக்காக இப்போல்லாம் நம்ம எளிதில் அது கடையில் போனால் கிடைச்சிருது இல்லையா? அதனால் வீட்டில் கோழிகளை வளர்க்க வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் எங்கேயாவது யாராவது வீட்டில் கோழி வளர்த்தாங்கன்னா அதை அடை வச்சு அது குஞ்சு பொரிக்கிறத நீங்கள் பார்க்கணும் ஒரு நாள். இந்த பெரிய கோழி தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் அழைத்து கொண்டு அப்படியே கும்பலாக போகும். 10 முட்டை அடை வச்சாங்கன்னா அதில் 8 எண்ணெய் பொறிச்சு வெளியே வந்துட்டுன்னு வைங்க. 8 குஞ்சுகளையும் அழைத்து கொண்டு இந்த அம்மா போவாங்க. ஒரு ஃபேமிலி குழு 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 குழுன்னு நடந்தே போவாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். அம்மா ஏதாவது உணவு கிடைக்கிற இடத்துல இந்த பிள்ளைகளை எல்லாம் நிற்க வைத்து அதுக்கு கேடு சொல்லி சொல்லி எதையாவது உணவுகளை கொத்தி கொத்தி கொடுப்பாங்க. இந்த கோழி குஞ்சுகளும் அந்த உணவுகளை கொத்தி கொத்தி ஒன்று அந்த பக்கமாக போகும், இன்னொன்று இந்த பக்கமாக போகும், இன்னொன்று வேறொரு பக்கமாக போகும். சற்று நேரம் அங்காங்கு நின்று கொண்டு இருக்கும்போது பாருங்கள், திடீர்னு இந்த கோழி ஒரு காகமோ பருந்தோ எங்கேயோ ஒரு இடத்திலே நிற்பதை பார்க்கும். அந்த காகம் பருந்து எதுக்காக வருது தெரியுமா? இந்த கோழி குஞ்சுகளை பிடித்து கொண்டு போவதற்காக வருகிறது. இதை கண்ட உடனே இந்த அம்மா கோழி இருக்கிறது தன்னுடைய தலையை உயர்த்தி ஒரு சத்தம் கொடுக்கும் பாருங்க. அவ்வளவுதான். இந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே இந்த கோழி குஞ்சுகள்லாம் அவைகளும் தலையை தூக்கிட்டு அம்பு விட்ட மாதிரி இந்த அம்மாவுடைய இறகுகளின் கீழே போய் அடைக்கலம் சேர்ந்து கொள்ளும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கும். இந்த அம்மா கோழி தன் சிறைகளுக்குள்ள இந்த 10 பேரை 8 பேரையும் சேர்த்து வைத்துக்கொண்டு கம்முன்னு இருக்கும். இந்த அற்புதமான காட்சியை வாய்ப்பு கிடைக்கும்போது பாருங்க. இதைத்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என் பிள்ளைகளை என் செட்டையில் அழைத்துக் கொள்வதற்கு நான் ஆசையாக இருந்தேன், ஆனால் அவர்களுக்கோ மனதில்லாமற் போய்விட்டது. இந்த குஞ்சு கோழிகளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு! அம்மா கோழியை விட பெரிய பெரிய பருந்தெல்லாம் வந்திருந்தா கூட அது அம்மா கோழியின் பக்கத்தில் வராது. ஏனென்றால் அந்த அம்மா அவ்வளவு வீரியத்தோடு அந்த எதிரியோடு போராடும் என்கின்ற நம்பிக்கை இந்த பிள்ளைகளுக்கு உண்டு. ஆக இவங்கெல்லாம் ஓடி வந்து அந்த இறகுகளுக்குள்ளே சேர்ந்து கொள்ளுகிறார்கள். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த செட்டைகளின் கீழே நமக்கு ஒரு அடைக்கலம் கிடைக்கும்னா இது மாதிரி வாய்ப்பு ஏதாவது உண்டா?
தேவனுடைய இறகுகளின் கீழே, அவருடைய பாதுகாப்பின் கீழே நாம் சேர்ந்து கொள்ள வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய 2 காரியங்கள் என்ன என்பதை குறித்து இன்றைக்கும் நாளைக்கும் 3வது நாளில் அவருடைய பாதுகாப்பு எத்தகையது, அவர் செட்டைகளின் கீழே நமக்கு தருகின்ற அடைக்கலம் எவ்வளவு சிறப்பானது என்பதை நாம் இந்த வசனத்தின் அடிப்படையிலே தியானிக்கலாம். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற ஒரு குறிப்பு என்னவென்றால், இந்த கோழி குஞ்சுகள் தாயின் குரலை கேட்கின்றன. எந்த வேலையில் அவைகள் இருந்தாலும் சரிதான், எவ்வளவு ருசியான சாப்பாடை சாப்பிட்டு இருந்தாலும் சரிதான், எவ்வளவு ருசிகரமான உணவை அவர்கள் உண்டு கொண்டு இருந்தாலும் சரிதான், அம்மா தலையை தூக்கி ஒரு சத்தம் கொடுத்ததான் தாமதம், பளிச்சென்று தலையை தூக்கி அந்த சத்தத்தை அவைகள் கேட்கின்றன. நற்செய்தி நூல்களில் 4 நூல்களிலும் கிட்டத்தட்ட 6 இடங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கேட்கிறதற்கு காது உள்ளவன், சொல்லுங்க, கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது இந்த வார்த்தையை அடிக்கடி சொன்னார், கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். அங்க இருந்த எல்லாரும் காது உள்ளவங்களாத்தானே இருந்தாங்க. ஆமா, பின்ன ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு? அநேகருடைய காதுகள் கேட்காத காதுகள். இந்த செய்தியை நான் இந்த வாரத்தின் ஆரம்பத்திலிருந்தே, கடந்த வாரத்திலிருந்தே கிட்டத்தட்ட ஆயத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை எப்படி ஸ்மெல் பண்ணாரு நம்ம பாஸ்டர்னு தெரியாது, உங்கள் போதகர் அவர்கள் அதை எப்படியோ உணர்ந்து கொண்டார்களோ, ஆவியானவருடைய ஏவுதலோ எனக்கு தெரியவில்லை. இந்த செய்திக்கு பொருத்தமான ஒரு தலைமை உரையத்தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். கேட்கிறவர்களாயிருங்கள் அன்பானவர்களே. வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இயேசு கிறிஸ்து அந்த 7 சபைகளுக்கும் 7 செய்திகளை சொல்லிவிட்டு ஒவ்வொரு சபையின் முடிவிலும் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சொல்லுவது சபைகளுக்கு மொத்தமாக சொல்லுவார். ஆனா கேட்கிறது யாரு? காதுள்ள ஒவ்வொரு தனிநபரும் கேட்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆகவே நாம் ஆண்டவருக்கு பிரியமுள்ள மக்களாக வாழ வேண்டுமானால் விசுவாசம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். விசுவாசம் எப்படி வரும்? ரோமர் 10ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனம், விசுவாசம் கேள்வியினால் வரும், கேட்கிறதினால் வரும். முதலாவது கேட்கின்ற ஒரு குணத்தை, கேட்கின்ற இயல்பை நமக்குள்ளே நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். வீடுகளில் சில நேரம் புருஷன் மனைவிக்குள்ள பிரச்சனை எதுக்காக வரும் தெரியுமா? இந்த ஐயா ரொம்ப பேச மாட்டார், அம்மா ரொம்ப பேசுவாங்க. வழக்கமாக அது ஒரு புள்ளி விவரம். ஆண்கள் ஒரு நாளைக்கு 2000 வார்த்தை பேசுவாங்களாம், பெண்கள் ஒரு நாளைக்கு 6000 வார்த்தை பேசுவாங்களாம். அதனால இதனாலேயே சில நேரம் சண்டை வரும். சண்டைன்னு சொல்றதை விட விவாதம் வரும்னு வைங்களேன். என்ன நீங்க வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க, நான் சொல்லிட்டே இருக்கிறேன் கேட்கலையா? இது சிலருக்கு குற்றச்சாட்டு. கேட்கணும், கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அன்பானவர்களே. ஆகவே கேட்டலை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். எப்படி கேட்பது? கேட்காமல் எந்தெந்த வேளைகளிலே எந்தெந்த சந்தர்ப்பங்களிலே நாம் இருக்கிறோம்? கேட்கிறதுனால் வருகின்ற நன்மை என்ன? கேட்பது எந்த வார்த்தைகள், யாரிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகளை நாம் கேட்டால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு வளம் பெறும் என்று கேட்டலை குறித்து நாம் தியானிப்போம். பழைய ஏற்பாட்டிலே ஒரு அருமையான சின்ன ஜெபம் உண்டு. ஒரு சின்ன பையனுக்கு ஆசாரியன் சொல்லி கொடுத்த ஜெபம். யாருக்கு யாரு சொல்லி கொடுத்தாங்க? கேலி. யாருக்கு சொல்லி கொடுத்தாங்க? சாமுவேலுக்கு. எப்போ சொல்லி கொடுத்தாங்க?
தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாய் இருந்த ஒரு காலகட்டத்திலே ஏலி ஆசாரியனுடைய அந்த சீலோவில் தேவனுடைய ஆலயத்திலே விளக்குகள் அணைந்து போகும் முன்னால் சின்ன சாமுவேல் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்திருக்கின்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் வந்து சாமுவேலே என்று அழைத்தார். கர்த்தர் அழைக்கிறார் என்று இந்த சின்ன சாமுவேலுக்கு தெரியாது. ஆகவே அங்க இருந்தது ஏலி ஆசாரியன் ஒருத்தர் தான். இவன் ஆசாரியனிடத்தில் ஓடி சென்று இதோ இருக்கிறேன், என்னை அழைத்தீரே, என்னை கூப்பிட்டீரே என்று சொன்னான். ஆசாரியன் என்ன சொன்னார்? நான் உன்னை கூப்பிடலப்பா, போய் படுத்துக்கன்னார். வந்தான், படுத்துக்கொண்டான். அப்படியே கண்ணில் லேசா தூக்கம் வரும்போது அடுத்த அழைப்பு வருகிறது, சாமுவேலே. உடனே சாமுவேல் மீண்டும் எழுந்தான், மீண்டும் ஆசாரியனிடத்திலே போனான். இதோ இருக்கிறேன், என்னை அழைத்தீரே என்று சொன்னான். ரொம்ப நல்ல பையன். ஆசாரியனுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா போச்சு. ஆசாரியன் என்ன சொன்னார் தெரியுமா? மகனே, நான் உன்னை அழைக்கலப்பா, நீ போய் படுத்துக்கொள். வந்தான், படுத்துக்கொண்டான். மீண்டும் அதே சத்தம் கேட்கிறது, சாமுவேலே. மூணாவது தடவை எழும்பி போனான். நம்மளாம் அப்படி பண்ண மாட்டோம் இல்லை. அவன் ரொம்ப நல்ல தம்பி, கீழ்ப்படிதல் உள்ள தம்பி. எழுந்து போனான் ஆசாரியனிடத்திலே. இதோ இருக்கிறேன், என்னை அழைத்தீரே என்று சொன்னான். இப்பதான் ஆசாரியர் யோசிக்கிறார், நான் தூங்காமலே தான் படுத்திருக்கிறேன். இவனை அழைப்பதற்கு என்னை தவிர இந்த சீலோவில் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வேற யாருமே கிடையாது. அவனை அழைத்த சத்தம் எனக்கு கேட்கல. அப்படியானால் இவனை அழைத்தது கர்த்தராகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி சாமுவேலுக்கு சொல்லுகிறார், இனி நீ போய் படுத்துக்கொள். இனி இந்த சத்தத்தை கேட்டால் நீ என்ன சொல்லணும்? கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். சின்ன சாமுவேல் வந்தான், படுத்துக்கொண்டான். ஆண்டவர் மீண்டும் வந்து அழைக்கிறார், சாமுவேலே, சாமுவேலே. சாமுவேல் என்ன சொன்னான்? கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லலை. வெரி குட். சொல்லும், அடியேன் கேட்கிறேன். ஏன் கர்த்தாவே என்கிற வார்த்தையை விட்டுட்டான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை கர்த்தாவே என்ற அந்த பரம்பொருளை அழைப்பதற்கு தன்னுடைய உதடுகளுக்கு தகுதி இல்லை என்று அவர் எண்ணி இருக்கலாம். ஒரே ஒரு சின்ன ஜெபம் செய்தான், சொல்லும், அடியேன் கேட்கிறேன். இந்த ஜெபம் சின்ன பிள்ளைகளுக்கு கூட பாராம தெரிஞ்ச ஜெபம் இல்லையா? கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். இது ஜெபத்துக்கான ஒரு அடிப்படை அம்சம். எது? கர்த்தாவே நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நான் கேட்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து அதனால தான் சொன்னான், கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். நம்முடைய ஜெபங்களிலே கேட்கிறதற்கான காதுகள் இருக்கிறதா என்று நீங்களே யோசித்து பாருங்கள். சாமுவேல் ஜெபித்தான். சாமுவேலுக்கு ஜெபிச்சு சொல்லி கொடுத்தார் ஏலி, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு. இப்பொழுது நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் பெரும்பாலும் 99.9 எப்படி இருக்கும் தெரியுமா? கர்த்தாவே நான் சொல்லுகிறேன், நீங்க கேளுங்க. நம்முடைய தனி ஜெபங்களை ஆராய்ந்து பாருங்கள். குழுவாக நாம் ஜெபிக்கின்ற ஜெபங்களை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவரிடத்திலே சொல்லி 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 அது அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ அவ்வளவுத்தையும் சொல்லி முடிச்சுட்டு உடனே ஒரு ஆமேன் போட்டு விட்டு நம்ம எழும்பிடுவோம். இந்த ஜெபத்துக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தாவே நான் சொல்லுகிறேன், நீங்க கேளுங்க. எந்த ஜெபத்தில் கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்ல முடியும்? குடும்ப ஜெபத்தில் சொல்ல முடியுமா? இல்லை கூட்டு ஜெபத்தில் சொல்ல முடியுமா? இல்லை தனி ஜெபத்தில் சொல்ல முடியுமா? எந்த ஜெபத்தில் சொல்ல முடியும்? தனி ஜெபத்தில். மறந்துடாதீங்க, தனி ஜெபங்கள் ஊக்குவிக்கப்படாத ஒரு காலகட்டத்தில் ஏன்னா வாழ்ந்து வருகிறோம். தனியா ஜெபம்னு யாரும் சொல்றது இல்லை. இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க? நான் அந்த மண்டபத்தில் ஒரு ஜெப கூட்டம் வச்சிருக்கேன், வா அதுல வந்து சேர்ந்துக்கோ. அங்க எல்லா ஜெபங்களும் கர்த்தாவே நான் சொல்லுகிறேன், நீங்க கேளுங்க என்கிற பாணியில் தான் இருக்கிறதே ஒழிய சொல்லுங்க ஆண்டவரே நான் கேட்கிறேன் என்று இருப்பது இல்லை.
சாத்தான் பல விதங்களில் நம்மை வஞ்சிக்கிறான். அதுவும் ஜெபம் தானே, அதுல என்ன தப்பு? ஆமா, அதுவும் ஜெபம்தான். ஆனால் அது முழுமையான ஜெபம் அல்ல. சாத்தான் நம்மை வஞ்சிப்பது, வழி விலகச் செய்வது. நீ ஜெபமே பண்ணாதேன்னு சொல்ல மாட்டான், ஆனா இன்னென்ன ஜெபம் பண்ணு, தனியா ஜெபம் பண்ணாதேன்னு சொல்லுவான். இயேசு கிறிஸ்து எப்படி அதிகமாக ஜெபித்தார்? அவர் மலையின் மேல் இரவு முழுவதும் ஜெபம் பண்ணினார். அதிகாலையில் இருட்டோட எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அவருடைய ஜெபங்கள் பெரும்பாலும் தனிமையில் தான் இருந்தன. காரணம் என்ன? பிதா சொல்வதை கேட்பதற்காக. பிதா சொல்வதை கேட்பதற்காக. கூட்டத்தில் ஜெபம் பண்ணாருன்னு பெருசா ஒண்ணு நீங்க பார்க்க முடியாது. லாசருவை கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்பும்போது ஒரு சின்ன ஜெபம் பண்ணார் ஆண்டவர். மரணத்துக்கு முன்னால், இந்த உலகை விட்டு பிரிவதற்கு முன்னால் தம்முடைய சீடர்கள் எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு யோவான் நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரத்திலே கொஞ்சம் பெரிய ஜெபம் பண்ணார். மற்ற ஜெபங்கள் எல்லாம், அவருடைய நீண்ட ஜெபங்கள் எல்லாம் தனிமையில் தான் இருந்த அன்பானவர்களே. எதற்காக தெரியுமா? தான் கர்த்தரோடு பேசுவது மாத்திரமல்ல, பிதா தம்மோடு பேசுவதை கேட்பதற்கு. நம்முடைய ஜெபங்களில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கின்ற ஜெபங்களாக நம்முடைய ஜெபங்கள் இருக்க வேண்டும். ஒரு டாக்டர்கிட்ட போறீங்கன்னு வைங்க, நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா, உடலிலே ஒரு நோய் வந்தால் மருத்துவரிடத்திலே போவோம். அது மாதிரி தான் நமக்கு ஒரு தேவை வந்தால் ஆண்டவர்கிட்ட போவோம். அது மாதிரி டாக்டர்கிட்ட போவோம். உடல்ல ஒரு நோய் வந்தால் டாக்டர்கிட்ட போய் நம்ம பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுவோம். காலையில் எழுந்த உடனே ஒரு பயங்கர தலைவலியா இருக்கு டாக்டர், வயிற்றுல இருந்து தொடங்கினா அப்படியே ஷோல்டர் வலிக்கு வலிக்குது டாக்டர், எல்லா வலிகளையும் வேதனைகளையும் சொல்லி முடித்து விட்டு நான் போயிட்டு வரேன் டாக்டர்னு சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல. ஆனால் ஆண்டவர்கிட்ட மாத்திரம் அந்த கஷ்டம் இருக்கு, இந்த கஷ்டம் இருக்கு, அந்த வலி இருக்கு, இந்த வலி இருக்கு, ஆமேன் சொல்லிட்டு கிளம்பிடுவோம். இனி கொஞ்சம் இந்த ஜெபத்தை மாற்றி பாருங்களேன். இன்றிரவு நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தரிடத்தில் உங்களுடைய தேவைகளை எல்லாம் சொல்லுங்கள். சொல்லி முடித்துவிட்டு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு காத்திருங்கள் அன்பானவர்களே. குடும்ப சிக்கல்கள், உறவு சிக்கல்கள், பண பிரச்சனை, நோய் நொடியினால் வருகின்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு, ஆண்டவரே இதற்கு உங்களுடைய பதில் என்ன? நான் காத்திருக்கிறேன், என்னோட பேசுங்க ஆண்டவரே, கேட்பதற்கு நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் ஒரு வார்த்தை உங்களுக்கு தருவார். தந்துட்டார்னு வைங்க, அந்த பிரச்சனையின் மீது நமக்கு அதிகாரம் வந்துவிடும். அல்லேலூயா. இதுவரை பிரச்சனை நம்மை பயமுறுத்தி கொண்டிருந்தது. கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை தந்துவிட்டார் என்று வையுங்கள், அந்த பிரச்சனையின் மேல் நமக்கு அதிகாரம் வந்துவிடும். லூக்கா நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரத்தில் யவீர் என்ற ஒரு ஜெபஆலய தலைவன் இருந்தார். அவருக்கு 12 வயசுல ஒரே ஒரு மகள் இருந்தாள். அந்த மகள் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தாள். இந்த மனுஷன் ரொம்ப சங்கடப்பட்டு போனார். பல வழிகளில் தன்னுடைய பிள்ளைக்கு விடுதலைக்காக தேடினார், கிடைக்கல, சுகம் கிடைக்கவில்லை. இயேசு சுகம் தருவார் என்று கேள்விப்பட்டு வெகு தூரத்திலே இருந்த இயேசு கிறிஸ்துவை தேடி சென்று அவருடைய பாதங்களிலே விழுந்து, ஆண்டவரே என்னுடைய குமாரத்தி மரண அவஸ்தையாக இருக்கிறாள், அவளை காப்பாத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி வேண்டிக் கொண்டார். இயேசு சொன்னார், சரி நான் உங்களோட வரேன் என்று சொல்லி 2 பேரும் புறப்பட்டு போறாங்க. ஜனங்களும் போகிறார்கள். போகிற வழியில என்ன நடந்தது தெரியுமா? 12 வருஷமாய் உதிர ஊரல் பெரும்பாடுள்ள ஒரு பெண்மணி தன்னுடைய இந்த பலவீனம் நீங்க வேண்டும் என்று விரும்பி இயேசு கிறிஸ்துவனுடைய ஆடையின் ஓரத்தை தொட்டாலாவது எனக்கு சுகம் கிடைக்குமா என்று எண்ணிக்கொண்டு கூட்டத்துக்குள்ளே நெருங்கி வந்தாள். அப்படிப்பட்ட பெண்கள் பழைய ஏற்பாட்டின் சட்டத்தின்படி கூட்டத்துக்குள்ளே வரக்கூடாது, ஒரு ஆண்மகனை தொடக்கூடாது. ஆனால் உள்ளத்திலே ஒரு வைராக்கியம், தளராத விசுவாசம், இந்த ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாக தொட்டால் எனக்கு சுகம் கிடைத்துவிடும். கூட்டத்துக்குள்ளே புகுந்தால் இயேசு கிறிஸ்துவின் ஆடையின் ஓரத்தை தொட்டால்
சுகம் பெற்றாள். மகிழ்ச்சியோடு திரும்பி நடக்க ஆரம்பிச்சா. இப்போ இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்டார். இயேசு கிறிஸ்துக்கு கூட பக்கத்திலே வருகிற பேதுரு சொல்றாரு, ஐயரே, ஜனக்கூட்டம் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது. உமக்கு என்ன இந்த கருப்பு பூனை பாதுகாப்பா இருக்குது? ஜனக்கூட்டம் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது. இப்படி நெருக்கும் போது என்ன தொட்டது யாருன்னு எப்படி ஆண்டவரே கேட்பீங்க? ஆனால் ஆண்டவர் தம்மை தொட்டவளை பார்க்கும்படி சுற்றிலும் பார்த்தார். இந்த குரல் அந்த பெண்மணியினுடைய காதுகளிலும் விழுந்தது. அந்த அம்மா பயந்துட்டாங்க. நம்ம தப்பு பண்ணிட்டோமோ என்று பயந்து விட்டார்கள். ஆகவே ஓடி வந்து ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து தான் பல வைத்தியர்களை பார்த்து சுகம் பெறாததையும் தன்னுடைய சொத்தெல்லாம் வித்தபோதும் எனக்கு சுகம் கிடைக்காததையும் நான் சொல்லி உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டேன், சுகம் கிடைத்தது விட்டது என்று தன்னுடைய விஷயங்களை எல்லாம் விளக்கி கொண்டிருந்தாள். ஆண்டவர் கடைசி அவளை பார்த்து, மகளே, சமாதானத்துடனே போ, நீ செய்ததுல ஒரு தப்பும் கிடையாது, குற்ற மனசாட்சி உனக்கு வேண்டாம் என்று சொல்லி அனுப்பி வச்சாரு. அந்த அம்மா சமாதானத்தோட போகும்போது இங்க ஒருத்தர் சமாதானம் இல்லாம துடிச்சுட்டே இருக்கிறாரு. யாரு யாரு? யவீரு. இவர் என் பிள்ளையை சுகமாக்க வரேன்னாரு. எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா போகிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது. அந்த பிள்ளை சாகிறதுக்கு முன்னால சுகப்படுத்தலாம். இப்ப இவர் இங்கோ ஒரு பெண்மணியோடு பேசிக்கொண்டு நிற்கிறாரு என்று சொல்லி அந்த மனுஷனுக்கு அட்டின்னு அடிச்சுட்டே இருக்குது. அந்த நேரத்தில் யவீரின் ஒரு வேலைக்காரன் ஓடி வந்தான். யவீரின் பக்கத்தில் வந்து, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள். எப்படி இருக்கும் பாருங்க ஒரு அப்பாவுக்கு. போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள். இது யவீருவின் காதுகளிலே மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் காதுகளிலும் விழுந்தது. யவீருவின் மனபாரத்தை இயேசு கிறிஸ்து உணர்ந்தார். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? வாசிங்கள். லூக்கா 8ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள், பிழைப்பாள். அன்பானவர்களே, மனம் கலங்கி உடைந்து போய் நிற்கும்போது ஒரு வார்த்தை வருகிறது. சர்வ வல்லமை உள்ள ஒரு தெய்வத்தின் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது. பயப்படாதப்பா, விசுவாசமாயிரு, உன் பிள்ளை ரட்சிக்கப்படுவாள். கேட்டா எப்படி இருக்கும்? யவீருவின் உள்ளம் குளிர்ந்தது. அன்பானவர்களே, இப்படி நம்முடைய உள்ளங்கள் குளிர வேண்டுமானால் நாம் ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொண்டே இருப்பது மாத்திரமல்ல, ஆண்டவர் பேசுவதை கேட்பதற்கும் செவிகளை கொடுக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்கிறதற்கு செவிகளை கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். 2 இடத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொன்னார். ஒன்று விதைக்கிறவன் ஊமையில், இன்னொன்று தாளந்து ஊமையில. விதைக்கிறவன் ஊமையில ஏன் இயேசு இந்த வார்த்தைகளை சொன்னார் என்று பாருங்கள். அங்கே ஆண்டவர், விதைக்கிறவர் கடவுள், விதை வசனம், அது விழுகின்ற நிலம் மனிதர்களாகிய நீங்களும் நானும். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சில விதை வழி அருகே விழுந்தது, அவற்றை பறவைகள் கொண்டு போய்விட்டன. சில விதை கற்பாறை நிலத்திலே விழுந்தது, அதிக ஈரம் கீழே இல்லாதபடியினால் முளைத்து அவை கருகி போய்விட்டன. சில விதை முள்ளுள்ள இடத்திலே விழுந்தது. அந்த விதைகள் வளர்ந்தன, ஆனால் முட்கள் நெருக்கி அதை பலன் தர விடாமல் செய்துவிட்டது. சில விதை நல்ல நிலத்திலே விழுந்தது, அந்த விதைகள் 100 மடங்காக பலன் தந்தது என்று ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னார். இந்த ஓமையை சொல்லி முடிச்ச பிறகு சீடர்கள் வந்து கேட்கிறார்கள், ஆண்டவரே, இது எங்களுக்கு கொஞ்சம் விளக்கணுமே ஆண்டவரே, புரியலையே ஆண்டவரே. அப்பொழுது ஆண்டவர் அதற்கான விளக்கத்தை எல்லாம் கொடுத்து விட்டு தான் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள்.
லூக்கா 8:18. லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உன்னை போதும். நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். எந்த விதத்தில் கேட்கிறீர்கள்? வழியருகான நிலத்திலே விழுந்த விதையை போல கேட்டீர்கள் என்றால், இங்க கேட்டுட்டு இந்த கேட்டு தாண்டின உடனே என்ன கேட்டோம்னே தெரியாம போயிடும். எழுப்புதல் கூட்டங்களுக்கு வருகின்றவர்கள் வீட்டுக்கு போனோன்னு கூட்டத்துக்கு வராத ஒருத்தர் வீட்டில் இருந்து கேட்பாரு, செய்தி எப்படி இருந்து? அருமையா இருந்து, சூப்பரா பேசினார். என்ன செய்தி, என்னத்த உனக்கு அதுல இருந்து கிடைச்சதுன்னு கேட்டு பாருங்க. அருமையா இருந்து, சூப்பரா பேசினாரு, அவ்வளவு போதுமா? கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். கேட்கறதுக்கு நிறைய விதம் இருக்கிறது. ஒரு விதம் இங்க கேட்டு வெளியே போனோடனே விட்டுடுறது, அது ஒரு காது வழியா கேட்டு அடுத்த காது வழியா விட்டுடுறது. இன்னொரு விதம் இருக்கிறது, கொஞ்ச நாளைக்கு கேட்கறத மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க, அடியில கற்பாறை நிலம், அதனால அது வளராது, கொஞ்ச நாள் கழிச்சு அது மறந்துடுவாங்க. இன்னொரு விதமான கேட்டல் இருக்கிறது. கேட்பாங்க, கேட்டுட்டு வீட்டில் போனா ஏகப்பட்ட பிரச்சனைகள், அந்த முட்கள் எல்லாம் பிரச்சனைகள்லாம் நெருக்கி அந்த வசனத்தை பயன்பட விடாமல் செய்துவிடும். கடைசியா ஒரு நிலம் இருக்கிறது, நல்ல நிலம். நல்ல நிலம் என்ன செய்யும்? கேட்கிற வசனத்தை அப்படியே ஆசையாய் பற்றி கொள்ளும். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். எந்த விதத்தில் கேட்கிறீர்கள்? நல்லபடியா கேட்டீங்கன்னா உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமா, உள்ளவன் யாரு? இங்க நல்ல நிலம். நல்ல நிலம் எது? ஆர்வத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டீங்கன்னு வைங்க, ஆண்டவர் இன்னும் கொடுப்பாரு, இல்லைன்னா கொடுக்க மாட்டார். பிள்ளைகிட்ட அம்மா ஒரு வேலையை கொடுக்குறாங்க, மக்களே இந்த வேலையை செய்துட்டு வா, செய்துட்டு வரேன்னு போனா அல்லது போனான், வேலையை செய்யலை, செய்யாமலே வந்து உட்கார்ந்து விட்டான். பிறகு அம்மா பார்த்து, அம்மா ஏதாவது வேலை இருக்குதா நான் செய்யணுமா அப்படி கேட்டால் அம்மா என்ன சொல்லுவாங்க? முதல்ல நான் சொன்ன வேலையை செய்துட்டு வா சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அது மாதிரி தான் ஆண்டவரும். கேட்கிற விதம் எது? நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல கேட்டோம் என்றால் இன்னும் ஆண்டவர் கொடுப்பாரு. அதைத்தான் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னது. இந்த சந்தர்ப்பத்தில் முன்ன காலங்கள்ல எல்லாம் இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது என்ன ஆண்டவரே, உள்ளவனுக்கு தான் கொடுப்பீங்களாம், இல்லாதவன்ட்டு இருக்கிறதையும் எடுத்துட்டு அதை கொண்டு போய் உள்ளவனுக்கு கொடுப்பீங்களாம். இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் சொன்னது சரியா இல்லையா? சரிதானே? யார் வசனத்தை ஆர்வத்தோடு கேட்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? கொடுப்பார். எத்தனை பேர் உங்கள் வீடுகளிலே ஒரு குறிப்பேடு வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் கேட்கிறதுல உங்களுக்கு ரொம்ப தொட்ட ஒரு விஷயத்தை குறித்து வைக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கிறதா? குழந்தைகளுக்கு அந்த பழக்கத்தை கற்பீங்கள் அன்பானவர்களே. அதை அடிக்கடி திரும்ப எடுத்து பாருங்கள். அப்படி பார்க்கும்போது நான் கேட்கிறவனாய் இருக்கிறேனா என்பது எனக்கு புலப்படும். நான் கேட்கிறவனாக இருந்தால் ஆண்டவர் எனக்கு இன்னும் கொடுப்பார். அதுதான் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னது. ஆகவே நாம் கேட்கிற மக்களாக இருக்க வேண்டும். முதலாவது என்ன சொன்னேன்? ஜெபத்தை பற்றி சொன்னேன் இல்லையா? எப்படி ஜெபிக்கணும்? நாம் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு ஜெபிக்க வேண்டும். இது ஒரு அருமையான ஜெபம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நம்முடைய ஜெபங்களிலே இடம் தர வேண்டும். நம்முடைய இருதயம் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆவலோடு ஈர்க்கும்படியான ஒரு இருதயமாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறதிலே நமக்கு இருக்கும் என்றால்
நாம் அவற்றை எங்கேயாவது கட்டாயம் எழுதி வைப்போம். யாராவது ஒருத்தருக்கு ஃபோன் நம்பர் ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவோம்? எழுதி வைப்போம். ஆண்டவருடைய வார்த்தைகளில் அப்படியே ஒரு ஆர்வம் இருந்தால் அதை குறித்து வைப்போம், அடிக்கடி பார்க்கணும். இன்னொன்று, ஆண்டவருடைய வார்த்தைகளை எனக்கு என்று நாம் கேட்க வேண்டும். பல வேளைகளில் தேவனுடைய வார்த்தைகள் ஆலயத்திலே பேசப்படும் போது, அதிலும் குறிப்பாக போதகரால் பேசப்படும் போது சிலர் மனசுக்குள்ள நினைப்பாங்க, இன்னருக்கு கொடுத்தார் ஒரு கொடை, இது அவனுக்காக்கும், இது இவனுக்காக்கும், இது எனக்காக்கும்னு நினைக்க மாட்டாங்க. அது மனித இயல்பு. அந்த இயல்பை நாம் மாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது எனக்கு என்று கேட்க வேண்டும். இதற்கு ஒரு அருமையான உதாரணத்தை பைபிளில் நீங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏறுகிறதற்கு முன்னால் சீடர்கள் எல்லாரும் இருக்கும்போது, யூதாஸ் உட்பட, ஆண்டவர் சொன்னார், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். அப்பொழுது சீடர்கள் என்ன கேட்டாங்க? ஆண்டவரே நானோ, ஆண்டவரே நானோ. அப்போ மனசுக்குள்ள அவங்களுக்கு என்ன தோணிச்சது? ஒருவேளை அது நானா இருந்துருவேனோ, அந்த மாபெரும் பாதகத்தை நான் செய்து விடுவேனோ. நம்மில் 10 பேர் கூடி இருக்கிற இடத்துல ஆண்டவர் இப்படி சொல்றாருன்னு வைங்க, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அப்போ நம்ம மனசுக்குள்ள என்ன நினைப்போம்? இது அவனா இருக்குமோ, இது இவனா இருக்குமோ? அவன் ரொம்ப அன்புள்ள சீடன் என்றல்லவா சொன்னார்கள், அவன் இப்படி செய்வானா? யாரும் யூதாசை குறித்து சந்தேகப்படவில்லை. அந்த நேரத்தில் செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று இயேசு கிறிஸ்து யூதாசிடத்தில் சொன்னபோது சீடர்கள் என்ன நினைத்தார்களாம்? ஏழைகளுக்கு ஏதோ உதவி செய்கிறதற்கு ஆண்டவர் அவனை அனுப்புறாருன்னு நினைச்சாங்களாம். அப்போ யாரும் யூதாசை நினைக்கவில்லை. எல்லாரும் யாரை நினைத்தார்கள்? நானோ. என்ன அற்புதமான ஒரு செய்தி அந்த நானோ என்கிற வார்த்தைக்குள்ளே இருக்கிறது என்று பாருங்கள். ஒருவேளை அந்த பாதகத்தை செய்கின்ற பாவி நானாக இருந்து விடுவேனோ? அன்பானவர்களே, இந்த கண்ணோட்டம், இந்த சிந்தனை வார்த்தையை கேட்கும் போது நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவரே நானோ. வாழ்க்கையிலே எந்த மனிதனும் எந்த தீங்குக்கும் தூரமானவன் அல்ல. எந்த தீங்குக்கும் அவன் தூரமானவன் அல்ல. மாபெரும் பாதகங்களை செய்கிற மனிதர்களை நீங்களும் நானும் பார்க்கின்றோம். அவன் அளவுக்கெல்லாம் நான் பாதகம் செய்ய மாட்டேன், அவன் அளவுக்கெல்லாம் நான் தப்பு பண்ண மாட்டேன், நான் நல்லவனாக்கும் என்று நினைப்போம். ஆனால் அதே மனிதனுக்கு கிடைத்த சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் தீய நட்பும் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்தால் ஒருவேளை அவர்களை விட நாம் கேவலமாக இருக்கலாம். நம்முடைய இருதயம் எந்த நேரமும் வழுவி போகக்கூடிய தன்மை உடையது. ஆகவே ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது, நான் எந்த இடத்துல இருக்கிறேன் என்று யோசிக்கணும். உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள்னு ஆண்டவர் சொல்றார். பைபிளில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். உடனே நம்முடைய மனதில் வர வேண்டிய எண்ணம் என்ன? சொல்லுங்களே, நம்ம மனசுல என்ன எண்ணம் வரணும்? நான் என்னுடைய சத்துருக்களை சிநேகிக்கிறேனா? அப்படித்தானே வரணும். உன்னை ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தை காட்டுன்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப நான் என்ன நினைக்கணும்? நான் அப்படி செய்யறதா? யாராவது என்னை திட்டினா, யாராவது என்னை கேவலமாக பேசிவிட்டால் நான் பதில் பேசாமல் இருக்கிறேனா? இதுதான் கேட்கிற விதம், நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிற விதம். ஒரு வசனம் நம்மை நோக்கி வரும்போது அந்த வசனத்தை எனக்கு என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது யாரோ ஒருவருக்கு சொல்லப்பட்டது, இல்லை என்றால் இன்னொரு மனிதனுக்கு சொல்லப்பட்டது என்று எண்ணுவது மகா பெரிய ஆபத்து. அன்பானவர்களே, அந்த ஆபத்தை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை குறித்து சொன்னார். கன்மலையிலே வீடு கட்டுகிறவன் யான்? இயேசுவாகிய கன்மலை என்று நீங்கள் விளக்கம் தர முடியாது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? என் வார்த்தைகளை கேட்டு வாசிங்க. மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மத்தேயு 7:24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனே கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அப்ப அந்த புத்தியுள்ள மனுஷனுடைய முதல் அடையாளம் என்ன? கேட்டல். கேட்கணும். ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆர்வத்தோடு கேட்க வேண்டும். ஏன் அந்த ஆர்வம் நம்மிடத்தில் இல்லை என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த சத்திய வேதம் நம்மோடு பேசுகின்ற ஒரு வேதம். இந்த வேதம் ஆண்டவர் நமக்கு எழுதிய அன்பின் கடிதம். தமிழில் அன்பின் கடிதம் அப்படின்னா இங்கிலீஷில் என்ன சொல்லலாம்? என்னுடைய தமிழை நீங்களே டிரான்ஸ்லேட் பண்ணுங்களேன். அன்பின் கடிதம்னா இங்கிலீஷில் என்ன சொல்லலாம்? லவ் லெட்டர். உங்களுக்கு அன்புக்குரிய ஒருவரிடமிருந்து உங்களுக்கு ஒரு லவ் லெட்டர் கிடைச்சுன்னா எப்படி படிப்பீங்க? ஏதாவது ஒரு பக்கத்தை ஓப்பன் பண்ணி ஒரு வசனத்தை படிச்சுட்டு மூடுவீங்களா? ஒரு வார்த்தையை படிச்சுட்டு மூடுவீங்களா? அடா, சில நேரங்கள் அந்த கடிதத்தை ஆரம்பத்திலேருந்து கீழே வர 10 தடவை படித்தாலும் மனசுக்கு ஆறாது. முற்காலங்களிலெல்லாம் நமக்கு வேண்டியவர்கள் வெகு தூரத்தில் இருந்தால் கடிதம் எழுதுவார்கள். இப்போ யாரும் கடிதம் எழுதுகிற பழக்கம் இல்லை. அந்த கடிதம் நம்மை நோக்கி வரும்போது அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வாசகங்களை படிப்பதற்கு ஆசையோடு நாம் பார்த்து கொண்டிருப்போம். திரும்ப திரும்ப படிப்போம். ஒரு தடவைக்கு 2 தடவை படிப்போம். ஏன்? எனக்கு அன்பான ஒருவரிடமிருந்து அந்த கடிதம் வருகிறது. நமக்கு அன்பான ஒருவரால் எழுதப்பட்ட இந்த கடிதத்தின் வாசகங்களை கேட்பதற்கு நமக்கு ஆர்வம் இல்லை என்றால் நம்முடைய அன்பிலே ஒரு கோளாறு இருக்கிறது. அன்பானவர்களே, நம் ஆண்டவரை நேசிக்கிற நேசத்திலே ஒரு குறைபாடு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் பலவிதமான இக்கட்டுகளும் இன்னல்களும் பிரச்சனைகளும் வரும்போது இந்த ஆண்டவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்து, ஆண்டவரே எனக்கு ஏதாவது ஒரு வார்த்தை கொடுங்க, ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நான் கேட்கும்படி உம்முடைய வேதத்திலிருந்து எனக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க ஆண்டவரே என்று ஆவலோடு கேட்டு பாருங்கள். கர்த்தர் உங்கள் காதுகள் கேட்க உங்கள் மனசுக்குள்ளே பதியும்படி ஒரு வார்த்தையை கொடுப்பார். சில காலங்களுக்கு முன்னால் ஒரு துன்பமான சூழ்நிலையிலே நான் மிகுந்த மனவலியோடு இருந்தேன், மிகுந்த மனவேதனையோடு இருந்தேன். அப்பொழுது ஆண்டவரில் ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஏதாவது ஒரு வார்த்தை கொடுங்க ஆண்டவரே, என்னை தேற்றுகின்ற ஏதாவது ஒரு வார்த்தை தாருங்க ஆண்டவரே, நான் கேட்கட்டும். ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு. லூக்கா நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்தில், பயப்படாதே, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன். அல்லேலூயா. பயப்படாதேன்னு ஒரு வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிட்டாருன்னு வைங்க, அந்த வார்த்தை உங்கள் காதுகளில் விழுந்துட்டுன்னு வைங்க, உங்களுடைய பயம் உங்களை விட்டு அகன்று போய்விடும். வேதத்தில் அநேக இடங்களில் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்மை சந்தித்த மக்களை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை பயப்படாதே. பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களில் ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே. சீமோன் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார் லூக்கா 5ஆம் அதிகாரத்தில், பயப்படாதப்பா. யாரை பார்த்து சொன்னார் தெரியுமா? அதுதான் அதில் ருசிகரமான சம்பவம். ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிருங்க ஆண்டவரே. என்ன ஆச்சரியம் பாருங்க. பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், ஏன் உங்க கூட இருக்கிறதுக்கு நான் தகுதியில்லை, என்னை விட்டு போயிருங்க ஆண்டவரே. போனார் ஆண்டவர். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், உன் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கிறதப்பா, அது ஆரோக்கியமான ஒரு பயம், பயப்படாத, உன்னை மனிதரை பிடிக்கிறவர்களாக நான் மாற்றுவேன். ஆண்டவர் நம்மோடு பேச ஆரம்பித்து விட்டால், அந்த குரலை நீங்கள் கேட்க ஆரம்பித்து விட்டால், அன்பானவர்களே நம்முடைய பயங்கள் எல்லாம் அகன்று போய்விடும். எத்தனை பேர் எத்தனை விதமான பயத்தோடு அமர்ந்திருக்கிறீர்கள்?
எனக்கு 73 வயசாகுது. வாழ்க்கையில் பல அடிகளை பட்டு கடந்து வந்தவன் நான். மனுஷனுக்கு என்னென்ன பயங்கள் வரும், நோயினால் வருது, குடும்ப பிரச்சனையினால் வருது, பொருளாதார சிக்கல்களினால் வருவது என்பது எல்லாவற்றையும் சந்திப்பதற்குரிய ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை நம்முடைய காதுகளில் விழுந்ததுன்னு வைங்க, அந்த கேள்வியினால் வருகிற விசுவாசம் நம்மை பலப்படுத்தும். என்பவர்களே, ஏதோ ஒரு பயத்தினால் நீங்கள் சூழ்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் ஒரு பயம் சூழ்ந்திருக்கிறது ஆண்டவரே, ஒரு கலக்கம் சூழ்ந்திருக்கிறது ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, நான் அதை கேட்கட்டும், நான் அதை கேட்கட்டும். உம்முடைய வார்த்தை என் செவிகள் வழியாக என் இருதயத்தில் நுழையும் போது என்னை விசுவாசத்திலே பலப்படுத்துமே. என்னுடைய கலக்கம் அப்படியே இருந்தாலும், என்னுடைய பிரச்சனைகள் தீராமற் போனாலும், ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணும்போது நம்ம அவர் குரலை கேட்காம போறதுக்கு அது ஒரு காரணம் கூட. ஏன்னா நம்ம கேட்கறத ஆண்டவர் நமக்கு தரணும், அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அதனால தான் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது கேட்டுட்டு முடிச்சிடுறோம், கர்த்தாவே நான் சொல்றேன் நீங்க கேளுங்கன்னு. ஆனால் கர்த்தர் என்னை பதிலை சொல்லுவார். சில நேரங்கள் ஆண்டவர் சொல்லுவார், கொஞ்சம் பொறு, இந்த பிரச்சனையை நான் சரி பண்ணுறேன் பாரு. சில நேரங்கள் ஆண்டவர் சொல்லுவார், இதோ இப்பொழுதே அந்த பிரச்சனையை உன்னை விட்டு எடுத்து விடுகிறேன்னு சொல்லுவார். சில நேரங்கள் ஆண்டவர் என்ன சொல்லுவார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூரணமாய் விளங்கும். அன்பானவர்களே, அதுவும் போதும் இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரிடத்திலே தன்னுடைய சரீரத்தில் ஒரு முள் இருந்ததற்காக ஒரு வேண்டுதலை வைத்தார். அது என்ன முள்னு வேத வல்லுநர்கள் பல விளக்கங்களை கொடுக்கிறார்கள். சிலர் சொல்கிறாங்க அவருக்கு கண்ணிலே ஒரு கொடிய வியாதி இருந்தது, அது எப்போ பார்த்தாலும் கண்ணில் சீல் வடிஞ்சிட்டே இருக்கும். சிலர் சொல்கிறாங்க அவருக்கு வயிற்றில் ஒரு பயங்கரமான வலி இருந்தது, அதனால அவர் கஷ்டப்பட்டார். ஏதோ ஒரு வேதனை. ஒரு தடவை ஜெபம் பண்ணாரு, பதிலே வரல. இன்னொரு தடவை ஜெபம் பண்ணாரு, பதிலே வரல. மீண்டும் ஒருவரை ஜெபம் பண்ணாரு, ஆண்டவர் என்ன பதில் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நோயை வச்சுக்கப்பா, வச்சுக்க, ஆனா அதை தாங்கிறதுக்குரிய பலனை நான் உனக்கு தருகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பதிலுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தைக்கு கொடுக்கிற விளக்கம் என்ன தெரியுமா? நான் 3ஆம் வானம் வரைக்கும் போனவன், எனக்குள்ளே ஒரு பெருமை இருக்கிறது, ஆன்மீக பெருமை. அந்த ஆன்மீக பெருமையை உடைப்பதற்காக, ஆஃப்டர் ஆல் நீ ஒரு மனுஷன் தாப்பா என்று சொல்லுவதற்காக, என்று எனக்கு நானே விளங்க வைப்பதற்காக இந்த முள்ளை வச்சு ஆண்டவர் அப்பப்போ குத்திட்டே இருக்கிறார். ஏனென்றால் பெருமையுள்ளவன் பரலோகத்துக்கு போக முடியாது. நோய் உள்ளவன் பரலோகத்துக்கு போகலாம், பெருமை உள்ளவன் பரலோகத்துக்கு போக முடியாது. ஏனென்றால் பெருமை உள்ளவனுக்கு தேவன் சொல்லுங்க எதிர்த்து நிற்கிறார். பாவிக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கல, பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறாரு. அதனால பெருமை இருக்கணுமா இல்லை இந்த நோய் இருக்கணுமான்னு கேட்டா கர்த்தர் தருகிற பதில் என்ன? என் கிருபை உனக்கு போதும்பா. உன்னுடைய பலவீனம் இருக்கிறதா? இருக்கிறது. அதையும் ஆண்டவர் சொல்லுவார். சொல்லிட்டார்னு வைங்க, அந்த சொல்லை ஏற்றுக்கொள்ளும்படியான இருதயத்தையும் தருவார். அல்லேலூயா. நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள் அன்பானவர்களே. வேத வசனங்களை ஆர்வத்தோடு கேட்கிற இருதயத்தை ஆண்டவரிடத்திலே கேளுங்க. ஜெபத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நம்முடைய செவிகளை நாம் சாய்த்து வைப்போம். தினமும் இரவிலே ஜெபிக்கும் போது உங்கள் தனி ஜெபத்தில் ஆண்டவர் பேசுவதை கேட்க காத்திருங்கள். அவர் என்னைக்கும் பேசுவார்னு சொல்ல முடியாது, அவருக்கு தோணும் போது பேசுவார். ஆனால் உன் மனசுக்குள்ள அந்த ஆர்வம் இருக்கா என்பதை அவர் கவனித்து கொண்டே இருப்பார். நிச்சயமா பேசுவார். நான் இதற்கு முன்னர் பணியாற்றிய திருச்சபையிலே அங்கிருந்த மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். யாராவது ஜெபத்தில்
ஆண்டவர் உங்களோடு பேசுறதை கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். முன்னாலேருந்து ஒரு சின்ன தங்கச்சி கையை தூக்குனா எனக்கு ஆச்சரியமா போச்சு. 10ஆம் வகுப்போ 11ஆம் வகுப்பு படிக்கிறான். ஆண்டவர் பேசுவதை நான் கேட்கிறேன். சின்ன சாமுவேல் ஆண்டவரை பேசுவதை கேட்க முடிந்தது என்றால் ஏன் உங்களால் கேட்க முடியாது? ஏதோ ஒரு பாடம் படிக்க வரலன்னா கூட ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் என்ன பதில் தருவான்னு கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க, கொடுப்பார். அன்பானவர்களே, நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு அழகான ஒரு பாடல் உண்டு. அனைவரும் எழுந்து நின்று அந்த பாடலை ஒரு அர்ப்பண பாடலாக நாம் பாடுவோம். ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கான இருதயத்தை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே என்று கேட்போம். எழுந்து நிற்போமா? இந்த பாடல் உங்களுக்கு தெரிந்தால் என்னோடு சேர்ந்து பாடுங்கள். ஒருவேளை தெரியாமல் போனாலும் அடிகளை பல்லவியை திரும்ப பாடும்போது நீங்கள் சேர்ந்து பாடலாம். பேசும் இயேசு ரட்சகா, அன்பான கூறலில் நீ தனித்தல்ல என் ஆன்மாவிலோதிடும் உன் சத்தம் உடன் கேட்க என் உள்ளம் தீரவும் உன் தூதியால் நீரப்பும் உள்ளம் பூரிக்கட்டும். மெல்லிய சத்தத்தாலே அன்போடு பேசுமே, நீ தனித்தவனல்ல, தோல்வி இல்லை. பேசும் கர்த்தாயன்னாளும் நீத்த குரலாலே நீ தனித்தவனல்ல என்று யான் கேட்கட்டும். மெல்லிய சத்தத்தாலே, மெல்லிய சத்தத்தாலே அன்போடு பேசுவே, உனக்கு என்றும் ஜெயம், தோல்வி இல்லை என. மெல்லிய சத்தத்தாலே அன்போடு பேசுவே, உனக்கு என்றும் ஜெயம், தோல்வி இல்லை என. பேசும் கர்த்தாயன்னாளும் அன்பின் குரலாலே நீ தனித்தவனல்ல என்று யான் கேட்கட்டும். நீ தனித்தவளல்ல என்று யான் கேட்கட்டும். நீ தனித்தவனல்ல என்று யான் கேட்கட்டும். எங்களை நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? மகனே, மகளே, நீ தனியாக இல்லை. மகனே, நீ தனியாக இல்லை. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பயப்படாதே. உம்முடைய மெல்லிய சத்தத்தை, உம்முடைய அன்பான குரலை கேட்கின்ற காதுகளை தயவாக எங்களுக்கு தாரும். இந்த சின்னஞ்சிறு கோழி குஞ்சுகள் எல்லாம் அம்மாவின் அழைப்பை எத்தனை வேகமாக பற்றி கொள்கின்றன. அது எங்கள் மனதில் எப்பொழுதும் இருக்க உதவி செய்யும். உம்முடைய வார்த்தைகள் வரும்போது அவற்றை கேட்டு உட்கொள்ள, உணவாக உட்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு அருள் தாரும். அப்பொழுது ஒரு நாள் தேவரீர் எங்களை பார்த்து, நீ கண்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன்,
புத்தியுள்ள மனுஷி என்று சொல்லுவீர் அல்லவா? அந்த பாக்கியமான வார்த்தைகள் எங்களுக்கு கிடைக்கும்படி ஆண்டவர் அருள் தாரும். உம்முடைய கிருபையால் எங்களை நிரப்பியருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிந்து வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென்.